வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோல ஸ்னிப்பிங் டூலோட யூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது நான் வந்து 3 இல்லனா 4 பார்ட்டா ஈஸியா புரியறதுக்காக நான் பிரிச்சு இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னிப்பிங் டூல் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் டூல் நம்மளுக்கு நம்மள பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ்ல இன்பில்ட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு டூல். ஸோ நீங்க சர்ச்ல வந்துட்டு ஸ்னிப்பிங் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் பண்ண மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்னிப்பிங் டூல் பாப்அப் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா மெயினா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்னிப்பை நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸல்ல நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் இமேஜை நான் பேஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு பிபிடி எதுனாலுமே நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட் பண்ணி கிராப் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் தம்ப்நெயில் வந்து இந்த ஸ்னிப்பிங் டூல் வச்சு தான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த ஸ்னிப்பிங் டூல் வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சும்மா வந்து கூகுள் பேஜில் வந்துட்டு ஸ்னிப்பிங் டூல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 மோட் அவங்க தராங்க. ஃப்ரீ ஃபார்ம் அப்படிங்கிறது எனக்கு வேணுங்கிற ஷேப்பில் நான் வந்து ஸ்னிப் பண்ணிக்கலாம். ஒரு ஓவல் இல்லை ரவுண்ட் என்னன்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஷேப்பே இல்லாத ஒரு இது மாதிரியும் நான் வந்து அதை கிராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ரெக்டாங்கிள் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெக்டாங்கிள்ன்றது நீங்கள் கிராப் பண்ணுற சைஸ் பொறுத்து தான். அதை வேணும்னா நம்ம ஸ்கொயர் மாதிரியும் நம்ம வந்து ஸ்னிப் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட விண்டோவை மட்டும் காட்டும். அதாவது இப்போ நான் வந்து அதை நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம நியூ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நான் வந்து அதை ஸ்னிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர். ஸோ ரெக்டாங்குலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தான் அதோட ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு போகும். ஸோ அதுதான் வந்துட்டு ரெக்டாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விண்டோ. ஸோ விண்டோ அப்படிங்கிறது நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட விண்டோவில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து எனக்கு ஸ்னிப் ஆகி இங்கே நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்டையர் ஸ்க்ரீனோட சேர்த்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதாவது விண்டோஸ்ன்றது வந்துட்டு நம்மளோட குரோம் பேஜ் மட்டும் நம்மளுக்கு மேஜராக கவர் ஆகும். இன்னொன்று வந்துட்டு ஃபுல் என்டையர் லேப்டாப்பில் இருக்கிற ஹோல் இது வந்துமே நம்மளுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ மெயினாக வந்துட்டு இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதில் வேற என்ன நம்மளுக்கு தராங்க அப்படின்னா டிலேஸ் வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நோ டிலே தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து 4 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு என்னோட இது ஸ்னிப்பிங் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பாருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்னிப்பிங் வந்து எனக்கு 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு டிலே ஆகி எனக்கு வந்தது. ஸோ இதே வந்து இப்போ நான் ஃப்ரீ ஃபார்ம் கொடுக்குறேன். ஃப்ரீ ஃபார்ம் கொடுத்துட்டு நான் நியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கட்டிங் இது வந்து இல்லை. சாரி 4 செகண்ட்ஸ் மோட் வந்துட்டு ஃப்ரீ ஃபார்ம். சாரி நான் இப்போ நியூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ் டிலே ஆகி நம்மளுக்கு வந்து இந்த ஸ்னிப்பிங் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து டிலே வந்து நம்ம ஸ்னிப்பிங்க்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேஜராக நம்ம வந்து ஸ்னிப்பிங் டூல் வச்சு யூஸ் பண்ணுறது. அடுத்து இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் பண்ணலாம். அதே மாதிரி இதை நம்ம வந்து மெயில் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் வந்துட்டு நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நாம் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.